அந்த அனுபவம் தான் நம்முடைய வரக்கூடிய சந்ததியர்களுக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஒற்றுமை. குடும்ப ஒற்றுமை மிகவும் முக்கியம். ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து அனைத்து உள்ளங்களும் இணைந்து இந்த வருகின்ற இந்த பொங்கல் திருநாளில் இப்படிப்பட்ட ஒரு நன்னாள் இந்த 2026ஆம் ஆண்டு ஒற்றுமை நிறைந்த வருடமாக காணப்படுகிறது. நாம் இதுவரை பிரிந்திருந்தாலும் நம்முடைய மனதில் எழக்கூடிய அத்தனை சந்தேகங்களும் விட்டுவிட்டு, நீங்களாகவே சென்று அதற்கு ஒரு நமஸ்காரம் செய்து, இனிமேல் என் குடும்ப நண்பர்கள் என்னிடம் இருப்பார்கள் என்பதை உங்களுடைய தரம், சிரம் தாழ்த்தி வணங்கி அவர்களை உங்களுடன் அழைத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு குழந்தையை ஒரு தாய் எப்படி உள்ளன்போடு அழைத்துக் கொள்கிறாளோ, அப்படிப்பட்ட ஒரு அன்புதான், அந்த பாசம்தான். அந்த பிரிவை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்கலாம். வாழ்நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தர்மம், நீங்க எத்தனை கோயிலில் சென்று அன்னதானம் செய்தாலும், உன் உடன் பிறந்தவர்களுக்கு உன்னுடைய கைகளால் நீ செய்யக்கூடிய அந்த உணவுதான் அவர்களையும், உன்னையும் மகிழ்ச்சிக்கு ஆளாகிறது.